பாண்டித்திரை என்னோடு தமிழகத்தை ஞான சித்தர்களே யோகியர்களே கருப்புசாமி உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே இருக்க காட்டிலிருந்து அறுமுழுப்பதாக சத்திய ஒத்தையை நன்மை செய்வதே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 புற்றவர் 61 பந்திக்காரர்கள் சேனை வகுத்துத்தான் இது உண்டு தொண்டு செய்வதிலும் சத்தியமானால் வந்தடைந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளைக்கு கூப்பிட்டார். முதல் உத்தரவு டெல்லி டெல்லி கருணாசாமி உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளைகளுடைய மனநிலைகளால் பாதிக்கப்பட்டு கண்ணீரும் கவலையுமாக என்னை காண வந்திருக்கிறார். ஆனா உள்மனத்தில் இருக்கக்கூடிய தாக்கத்தை வெளியே சொல்ல முடியாமல் கருத்து வேறுபாடுகளால் ஒருங்கிணைக்க முடியாத வாழ்க்கையை பெற்று வேதனை அடைந்து துடிக்கிறாங்க. ஆனா அந்த பிரிவுக்குரிய காலங்கள்லாம் மாறி இப்ப ஒருங்கிணைக்கக்கூடிய நேரம் வந்துருக்குப்பா. காரணம் சொல்லலாம். அதனால புண்பட்டு மனவேதனைப்பட்டு இருக்க வேண்டாம் என்று எழுந்து ஓடிய அந்த பெண்ணின் மனதை போய் பார்த்து சாந்தமாக்கி கொண்டு வந்து ஒன்று சேர்த்து வச்சா போதுங்களா? வெற்றியாக்கித்தார செம்மையாக்கித்தார. மீண்டும் என்னை மகிழ்ச்சியோடு வந்து பார்த்தீர்கள். கருமசாமி ஆமா அப்படியா? சரி. பட்டுக்கோட்டை பகுதி பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை எல்லை மைக் வைங்க தள்ளுவீங்க. அது மைக் போய் தள்ளுவீப்பா. ஐயோ கால் விட்டு வரலாம். ஒன்றென்றீது தெய்வம் ஒன்றென்றீது. எத்தனையோ சோதனைகளை தாண்டிய பிறகும் கருப்புசாமின்னு ஒரு வழிகாட்டு தெய்வம் இருக்குங்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையில என்னை பார்க்கறது. ஆனா இப்போ ஒரு பிசினஸ் ஒண்ணு நடத்தணுங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தையும் சரின்னு சொல்லிட்டு இடையில பிரிஞ்சு போயிருவாங்கன்னு சொல்லி கட்டளை ஆயிருக்கு. ஆனா அடுத்த பேச்சுவார்த்தையில அந்த பிசினஸை வெற்றியாக்கித்தாரே 3 பகுதியாக விற்பனை ஆகும். உனக்கு அதுல பணம் கிடைக்கும். வெற்றியாகி வருவாயப்பா. கருப்புசாமி பெங்களூர் பகுதி பெங்களூர் அவங்க மறுபடியும் கூப்பிடுவாரு. நீங்க போங்க. பெங்களூர் இளைஞன் கால் நிறுத்துவா. அப்பா கால் நிறுத்துவா. நீங்க உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். இவனுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு மன வருத்தமும் பண நஷ்டமான விஷயங்களும் சட்டப்பூர்வமான விஷயத்தில் குழப்பம் வருமோங்கிற ஒரு சிந்தனையும் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் நிறுத்துவாங்க. வேற என்னப்பா வேணும்? அந்த நோயை பத்தி நான் பார்த்தேன். உங்க அம்மாவுக்கு உயிர் போகாது. இன்னும் 6 வருஷ காலம் ஆயுளுக்கு பங்கம் இல்லாம காப்பாற்றி தருவேன். ஒரு சின்ன சிகிச்சையில காப்பாற்றுறதுன்னு கட்டளையாயிருக்கு. அதனால கேன்சர் பயந்துறாங்க. எண்ணிக்க வைக்கிறேன், ஜெயிச்சு தாரேன். சாப்பாடு முடிச்சு போங்க. கருப்புசாமி அதே பெங்களூர் எல்லை ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றது யாருக்குப்பா? ஆபரேஷன் ஆபரேஷன் பெங்களூர் கல்யாண சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? காலம் சொல்லலாம். யாருக்குமா கல்யாணம்? மகன். தெளிவா சொல்லுமா. உன்னுடைய கட்டுமலைக்கலாம். ஏய் யார் நீ?
எங்க வந்து நிக்கிற? சரி இன்னொரு தடவை கால் நிறுத்தும். உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். அங்க முருகேஸ்வர சாமி ஒரு பக்கம் இருக்காரு. அதே மாதிரி இடது பக்கத்துல அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் தாண்டி போனா ஒரு மரத்தடி பக்கத்துல 2 வீடும் கடை இருக்கு. அங்க ஒரு பிள்ளையார் இருக்காரு. கால் நிறுத்தும். கருமசாமி, ஆமா அப்படியா? சரி. உன் பிள்ளைக்கு தர்ப்பம் சம்பந்தமான தோஷம் இருக்கு. அதனால இதுவரை பார்த்த வரன்கள் எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வரும், ஆனா நடைமுறைக்கு வராது. அந்த அந்த நிலைமை ஏற்படும் என்பது உண்மை. அதனால அதை மாற முடியுமான்னு கேட்டேன். சிவாலயம் எங்கே இருக்கு என்று தேட வேண்டும். சிவபெருமான் கோயில் எங்க இருக்கு? இருக்கா? திங்கட்கிழமை அன்னைக்கு மலர் மாலை அணிந்து பாலாபிஷேகம் செய்து விட்டு அங்க கொடுக்குற விபூதியை கொண்டு வா. கல்யாணத்தை நிறைவேற்றிட்டார, வெற்றி ஆகிட்டார. அடுத்து பேசுவாங்க. கருமசாமி, அதே பெங்களூர் எல்லை என் குடும்பத்தை ஒழுங்கத்து தப்பான்னு கட்டுவது யாரு? என்னம்மா பிரிவு வைப்போம்? உங்க வீட்டு பேர் தான் காரணம். கருமசாமிக்கு கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன். என்ன காணா? அப்படியா? இன்னொரு தடவை காரணம் இருக்குவா. உன் பொண்ணு போலீஸுக்கு கூப்பிடுறா, போறியா? போறியா? இப்ப கண்டிப்பா வீட்டுக்கு வேணுமா? இப்ப அவளுக்கு சனி பகவானுடைய திசை நடக்கு. பிரத்தியாருடைய நட்புல தலைக்குரிய வச்சு போயிட்டா. புரியுதா அவனுக்கு? வேலை இல்லாம கொண்டு வந்து சேர்க்கணுமா? காரணம் கருமசாமி, வாமா அப்படியே கண்டுவாங்க. அடுத்த உத்தரவு கோயம்புத்தூர் பக்கத்துல. கோயம்புத்தூர் குழந்தையை பத்தி யாரோ கேட்க வந்தாங்களா? எந்த குழந்தையை பத்தி கேட்க வந்திருக்கீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எல்லை. குழந்தையின் கல்வி ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தவங்க யாரு? பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. கருமசாமி, ஆமா அப்படியா? சரி காட்டு பாங்க. பையனுடைய வாழ்க்கை, மகனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? காரணம் சொல்லாதே யாரும் கேட்டார், எல்லோரும் தாங்க மாட்டார். பையனுக்கு என்ன செய்யணும்? முடிய மாட்டேங்குது. சொன்னா வருத்த முடியாதோ? பையனுக்கு ஒரு பெண் மீது ஒரு அன்பும் ஒரு பாசமும் தோண்டிக்கிட்டு இருக்கு. அது ஆனா நினைக்காது. ஆனா உன் சொல்லுக்கு உட்பட்ட கல்யாணம் நடக்கிறதுக்கு மாசி சிவராத்திரி வரை கால அவகாசம் இருக்கு. அப்பொழுது நடத்தி தரேன், ஜெயிச்சு தரேன். பக்கத்துல எப்படி இருந்தா எப்படி கொடுக்கறது? கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா வந்துட்டாங்க. கருமசாமிக்கு அரே கோயம்புத்தூர் எல்லை குடும்பத்தோடு வந்து பார்க்க வந்த மக்கள். சரி கால் விட்டோம். ஒரு கோவில் சொந்தமான சட்ட உடைமையில் நீதிமன்றத்திலிருந்து நமக்கு சரியான பதில் கிடைத்த பின்பும் மனிதர்களிலிருந்து நமக்கு ஒரு சரியான பதிலும் பலனும் கிடைக்கவில்லை. அந்த பலன் கிடைத்து மீண்டும் அந்த திரு தெய்வ தலத்தை முழுமைப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற எண்ணம், ஒரு கவலை மனதுக்குள்ள இருக்கு. உண்மையா? காரணம் சொல்லலாம்.
அப்படியா அப்படியா வரலாம். அந்த கோவில் விஜயம் 2025 7வது மாதத்தில உங்க பக்கத்துல வெற்றியாக நடந்துரும். அதே போல ஒருத்தர் இழந்த பல லட்சம் பணம் கோடியாக வந்து சேரும். ஜெயிச்சாரு, வெற்றியாகிட்டாரு. வேற என்ன வேணும் செல்லப்படி? என்னைக்கு வளமாக குடும்பம் இருக்கும், உன் தொழிலும் உயரும். ஆனந்தமடைவீர்கள் செல்லவங்களே. கருமசாமி, ஆமா, அதே கோயம்புத்தூர் எல்லை பெண்ணடியாள். வரலாம். என்னமா வேணும்? நீதிமன்றத்துக்குள்ள போய் பார்த்தேன், காலங்கள் நீரா ஓடும். அவளை சீக்கிரம் வெற்றி கிடைக்காது. ஆனா அதுக்கு முன்னால 2 வரையும் பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு கட்டணா 1-2 பேசி முடிச்சா போதுமா? பேசி முடிச்சா போதுமா? கால் வச்சுவா. என்னப்பா இப்போ? சரி, இந்தா கார்த்திகை மாதம் பேச்சுவார்த்தை நடக்கும். சட்டப்பூர்வமான முடிவை எடுத்து தற்காலோட வெளியேற்றி தருகிறது. கருமசாமிக்கு கருமசாமிக்கு ராமநாதபுரம் மாவட்டம், ராம்நாட்டு எல்லை என்ன சூரக்கூடிய ராம்நாட்டு எல்லையா மணி? வா ரொம்ப என்னம்மா உங்க ஊருக்குள்ள ஒரு குளம் கிடக்கு, என்ன குளம் அது? ஊருக்கு போற வெளியில கொஞ்சம் பனமரமும் குளமும் இருக்காது. எங்க இருக்கு? என்னம்மா வேணும் உனக்கு? கண்ணை பார்ப்போம். கால் வா. உன் பிள்ளைய 3 முறை கோயிலுக்கு கூட்டு வா. மனநிலைகளை திருத்தி தரேன். மூளையில் இருக்கக்கூடிய நரம்புக்கு பிரச்சனை இல்லை, மனதாலதான் பாதிக்கப்பட்டது. காப்பாற்றி தரேன், ஜெயிக்கிறேன். கருமசாமிக்கு திண்டுக்கல் பகுதி நண்டுக்கல். திண்டுக்கல் வாங்க. சீக்கிரமா வாங்க. அன்பாலே நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். யார் யார் யார்? வரலாம். இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலை யாருக்கு பாதிக்கப்பட்டுச்சு? என்ன செஞ்சது? கொஞ்சம் பக்கத்துல வரலாம். உட்கார முடியுமா? மனக்குழம்பாம மனத்தெளிவோடு நிம்மதியா இருக்கணும். கிரக சூழ்நிலைகளால் உயிர் போவதற்கு பதில் அந்த சின்ன பாதிப்பு ஏற்பட்டது. இனிமேல் அதில் எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு, உயிர் கண்டப்படாத அளவுக்கு காப்பாற்றாங்க. பெரிதளவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்காது, இயல்பாகவே குணமாயிரும் உத்தரவு. புரியுதா? அதே மாதிரி நீங்க நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் 1.5 வருட காலமாக உங்களுக்கு மனவேதனைக்குரியதாகவும் பண நஷ்டத்துக்குரியதாகவும் நடந்துட்டு இருக்கு. உண்மையா? இதுல பல லட்சங்கள் வெளியில கிடக்கு. தனக்கு வர வேண்டியது வரலைங்கிற ஒரு வேதனையும் உங்களுக்கு, ஒரு சொத்து சொந்தமான மன அதிர்ச்சியும், அந்த டாக்குமெண்ட் சொந்த ரிலீவ் பண்ண முடியலையேங்கிற ஒரு குழப்பமும் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. கால நீ உட்காரப்பா. ஆரோக்கியமானவர்கள் கால பார்த்துக்கணும்.
கருமசாமிக்கு பாசம் என்று எதை சொல்வது? அதனால ஒரு பெண்ணால குடும்பம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது எந்த பெண்ணு எப்படின்னு கேட்டா குழப்பம் வந்துடக்கூடாது, விளக்கம் இல்லை. என்னம்மா சரியா தப்பாம்மா? அதனால அந்த மனநிலையை திருத்தி நல்ல மனநிலையோடு வாழ வச்சு தாரேன். உன்னுடைய உடம்பை பார்த்தேன், ஒரு சைடுல வாத நீர் இறக்கம் வந்து நரம்பு சுழற்சி ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த காது, இந்த கழுத்து, இந்த புஜம், முட்டு சம்பந்தமான இடுப்புகள் வலி உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த நரம்பு எப்படி ஈஸியா சரியாயிரும்? எப்படி ஆகும்னு கேட்டேன். அப்படியா? வெங்கடாஜலபதி வாராரு, எதுவும் வேண்டுதலை பண்ணியிருக்கீங்களா? திருப்பதிக்கு நீ வேண்டுதல் பண்ணியிருக்க. யாருக்கு சரியானா? என் தங்க பிள்ளை காலில் விட்டு வாடா, நான் வந்து நிற்கிறாரு பாருடா. அதான்டா பிள்ளை, உண்மையா இல்லையா? உங்களுக்கு கூட சொல்லாம சொல்லியிருக்கான் பாத்தியா? அதனால உன்னுடைய கோரிக்கை நிறைவேறிடும். அம்மா அப்பாவையும் ஆயுள் பலமா வச்சிருக்கேன். நீ அந்த காணிக்கையை செலுத்திட்டு வந்துடு. இந்த உடல்நிலை நல்லாயிரும், ஜெயிச்சு தாரேன். சரிண்ணா? அடுத்த மாதம் ஐப்பசி தீபாவளி கழிந்து வளர்வரைகளை செய்வார். பக்கத்துல இன்னும் ஒரு கேள்வி இருக்க வேண்டிய இருக்கு. என்ன வேணும்? நான் கையில அப்படியே பணம்லாம் எடுத்து வச்சேன், கொடுத்தாச்சு. இவங்க பணம் தங்கும் செல்வம். பாப்பா ஒரு கேள்வி இருக்குடா, சொல்லுடா. என்னடா வேணும்? நான் தொழிலை சீர்படுத்தி தரேன்னு இருக்கேன். 6 மாதம் பொறுமையா இருந்து செய்வேன். என்ன சட்டப்பூர்வமாக ஒரு அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கு வேண்டிய வழியும் பண்ணித்தாரேன். என்னாலும் உயர்ந்திருப்பாங்க. வெள்ளமில்லாத மகன், கணக்கில்லாத செல்வத்தோடு. அது மட்டும் எனக்கு என் மனசுல குழப்பமா இருக்கு. அடுத்த சந்திப்பில் தனியை பேசுங்க. ஓகே. கருமசாமிக்கு கருமசாமிக்கு நாகர்கோவில் இல்லை, நாகர்கோயில். ஏது பிழை செய்தாலும் ஏழையர்க்கு இறங்கி தீது செய்யாத தெய்வமே, தெய்வமே. தாயும் மகனும் நீ அல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. பாருங்க, ஒரு கேள்வி கேட்க பதில் சொல்லுங்க பார்ப்போம். ஆடு மாடு வேணுமா? பசுமாடு வேணுமா? ஆடு கிடப்போ வேணுமான்னு கேட்டேன். ஒருத்தர் புழுக்கு போட்டு வெட்டியா இருக்கும். சரி 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 சரி, காப்பாத்திடுவோம். என்னடா தம்பி? வீட்டுக்குள்ள பிள்ளையார வச்சு கொஞ்சம் கூட அப்படி இருக்கு விநாயகர். இப்போதைக்கு தனி பகவானுடைய கால சூழ்நிலைகள் சரியில்லாம நிறைய பணங்கள் நஷ்டமும் கண்மூடித்தனமான செலவீடுகளும் நடந்து கணக்கில்லாத அலைச்சலும் கவலைகளும் கூடியது. ஆனா இப்பதான் உங்களுக்கு களத்துக்குடியிலிருந்து வெளியாக்கி உங்களை ஒரு கோடியை தொடக்கூடிய நிலைமையில கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்த மாதம் ஒரு வியாபாரம் ஆகுது, அதுல பாதி அட்வான்ஸ் கிடைக்கும், 50 லட்சம் கிடைக்கும். அதையும் வாங்கி அசைச்சுக்குவோம். கால் எடுக்கிறாங்க அப்படியா? கடுமை நீவு காலமா எந்திக்க முடியல. அப்படியா? வேண்டாம்னு சொல்லிடுறேன். இன்னொரு வண்டி வாகனம் எடுக்கணுங்கிற மாதிரி சாப்பிட்டு போனோம். 60 போறீங்க சாப்பா. இன்னொரு வண்டி வாகனம் வாங்கணுங்கிற ஒரு ஆசை உங்க உள்ளத்துல தோணுதுடா. இப்ப வேண்டாம்னு மேல இருந்து உத்தரவாயிடுது. என்னடா செய்யற? வேண்டாம்னா வேண்டாம் தான், உண்மையா இல்லையா? இப்ப போட்டிருக்க பிளாட்டை பூரா வித்து தந்துடுறேன். அதுக்கு பிறகு என் பேரை போட்டு வண்டியை ஓட்டிக்கா. சரிண்ணா? வீட்டுக்குள்ள குடியேறேன், ஓடி செல்வம் செல்வமே வாழ்க வாழ்க. சாப்பிட்டு போங்கடா, தெரியுங்களா? அவரை விட்டு அடிக்கணும். வயத்த நல்ல நேரம். கருமசாமிக்கு அதே நாகர்கோவில் இல்லை. பாப்பா வா.
போமா இருக்கேன் காரணம் நீ இந்த வேளை தன்னில் சரி உனக்கு பணம் தானே வேணும், வேற என்ன வேணும்? லாட்டரி சீட்ல வேணுமா, உழைச்சி வேணுமா? வந்தாப்புறம்டா கால் விட்டுறோம் விரும்புதி சொல்லலாம் என் பணம். அம்மா சரிதானே, அவன் உழைச்சும் போது வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. கருதாமிக்கு கருதாமிக்கு ஒரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும், போய் நீதி கிடைக்கும். சரியா? அதே மாதிரி உனக்கு பணத்தை கொண்டு வந்து தர சொல்றேன், உன் வாழ்க்கையை நல்லா ஆக்கி தரேன். ஒரு இடம் வாங்கி போடுவேன், அதுல என்ன அறியாம எதுவும் ஆரம்பிச்சு வச்சுக்கா. நல்லா போயிட்டோம். கருதாமிக்கு அதையும் நாகர்கோவில் இல்லை கருப்பா. வாப்பா வா. என்னையா தம்பி? என்ன பண்ணும்? கண்ண விடுறேன். இன்னொரு காரணம் இருக்கா? நடந்து போன கதை ஒன்று, நடக்க வைக்கும் நிலை ஒன்று. மகளுடைய மனம் நம் பக்கத்தில் குறையும் குழப்பமாக இருக்கிறது. நல்ல வாழ்வை அமைத்து சிறப்பாக அமைத்திருந்தா போதுங்களா? அவங்க இஷ்டத்துக்கு போகாம நம்ம இஷ்டத்துக்கு கட்டுப்பட வைக்கிறேன். கால் விட்டுருவோம். கருதாமிக்கு கருதாமிக்கு வரலாம். உன் சொல்லுக்கு உட்பட்டு நல்வாழ்வு தொடங்கும், உன் கடந்து தீரும். கருதாமிக்கு கருதாமிக்கு மதுரை மாநகர். கொடாத காசு பணம் பூமி தன்னை ஆளுகடா. சொத்து சொந்தமாக மனவர்த்தம் அடைந்து வந்தது யாருப்பா? இரண்டாவது சொத்து தம்பி புரியல. என்ன கோயில வேலை செய்த? ஒரு கோயிலையும் வேலை செய்யற, பகவானை தரிசிக்கிற தம்பி. உனக்கு அறப்படைப்பு கொஞ்சம் ஆதி அந்தம் இல்ல ஜோதியே. பாப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு காலத்துல ஓகோடு வச்சிருந்த உன்னுடைய நிலம் வீடு சொந்தமான விஷயங்கள் எல்லாம் எதிர்பாராத சூழ்நிலையால கவர்மெண்டால அங்கீகரிக்கப்படாமல் ஆக்கிரமிக்கப்பட்டது போல் அடைந்து விட்டது. இதுதான் உண்மை. அதை மீண்டும் திருப்பி பெற முடியுமா அப்படின்னு கேட்டா சொற்ப பணம் கிடைக்கும். வாங்கிக்கிறியா? ஆனா முழு பணம் கிடைக்கும்னு நான் சொல்லல, சொற்ப பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். புரிஞ்சு பேருக்கு அந்த பணத்தை வாங்கி தரேன். அந்த வில்லகத்திலிருந்து தீர்த்து உன்னை சமாதானமா வாழ வைக்க. அதுல இருந்து 27 கிலோமீட்டர் தென் திசைக்கு சென்று வீடு கட்டிட்டாங்க. கருமசாமி நல்லா புரிஞ்சுக்கா. 27 கிலோமீட்டருக்கு அங்க தென் திசையில போய் ஒரு மாளிகையை அமைச்சு வாழ்ந்துக்கா. நான் வருவேன். ஓடிட்டு நான் வாழ வைப்பேன். ஆனந்தமா கருமசாமிக்கு அதே மதுரை மாநகர் இழுத்துக்கிட்டு எனக்கு சொத்து. என்னப்பா யாருக்கெல்லாம் எடுத்து கிடக்கு? ஆசை கடலில் அகப்பட்டு அருடத்த அந்தகன் கை. தம்பி மனது அறப்பாய். உன் பேரண்டி டாக்குமெண்ட் 4 பிரிவா இருக்கு. அதனுடைய
முந்திய பத்திரங்களை பார்த்தேன். ஈஸியெல்லாம் ஒன்றும் வில்லங்கல்ல, தெளிவாகவே இருக்கு. பேரணி டாக்குமெண்ட் 4 கைப்பட்டது ஒரு சொத்து, நல்ல இடம். ஆனால் யாருமே குழப்பம் இல்லாமல் வந்து வாங்கிடுவாங்க. விலை மட்டும்தான் நிர்ணயிக்க முடியாமல் கிடந்து கஷ்டப்பட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளோ வேணும்? 1 கோடியே அப்படி அவ்வளோதான் கேட்டியா? 1,62,00,000. அதுதான் நடக்கும். அவருக்கு தலைவர் என்ன நடக்காது. வாங்கிட்டார அட்வான்ஸோட என்னை பார்க்கலாம். ஓட்டு கருதாமிக்கு கருதாமிக்கு. அதே மதுரை மாநகர் பெண் மகனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? கொஞ்சம் வழி விடுங்க. நல்ல ஊர் ஒரு பக்கம் உள்ள ஒரு பக்கம் கும்பிடுற ஒழுங்கா கும்பிடு. சாமி சுவாமியே மதுரையில எந்த இடம் உங்களுக்கு? உட்காருங்க. நீங்க இருக்கிற பகுதியில இடது பக்கத்துல அம்மன் கோயிலும் வலப்புறத்துல பெரியதொரு விநாயகரும் இருப்பார். இருக்காங்களா? நதியின் கரையோரமாக வீட்டு தாக்க முடியல. நூறு காரணம் என்னம்மா உன் ஏரியால பூ கட்டுறவங்க இருக்காங்களா? பூ கட்டுறாங்க, ரொம்ப வாசமா இருக்கு. இன்னொரு பக்கம் சாக்கடை, இன்னொரு பக்கம் பூக்கடை, அப்படிதானே? உன் பிள்ளைகளுடைய ஜாதகத்தை பார்த்தேன். லக்கணத்துல 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. குடும்பத்தாரத்துக்கு இந்த பிள்ளை உதவுமா உதவாதான்னு சொல்லி வயாம ஜாதக பொருத்தத்துல சரியில்லை சரியில்லையே வந்துட்டு இருக்கு. ஆனா இவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தந்தா சந்தோஷமா இருப்பதான். ஒரே ஒரு விஷயம் நான் கேட்பேன், நீ வருத்தப்படக்கூடாது, நியாயமான பதில் சொல்லணும், சரியா? 2ஆம் தரத்து மாப்பிள்ளை வந்து இந்த பிள்ளையை கட்டிக்கணும்னு சொன்னா நீ ஒத்துக்கிடுவியா? அப்ப காலம் இருப்போம். எந்திரி பாப்பா, எந்திரி எந்திரி, போன வீட்டு விட்டு வெளியே வா, சொந்த வீட்டுக்கு போய் வாழ்ந்துக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நேரம் வந்து ஓடியா 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 ஓடியா. கருதாமிக்கு கருதாமிக்கு கல்யாணம் நடக்க போகுது. மாசி சிவராத்திரிக்கு பின்பு பங்குனி உத்தரத்துக்குள் நிர்ணயமாயாச்சு. ஆனந்தமாய் வாங்க, வெற்றியோட வாங்க. ஆம்பளை பையன் பிறப்பான், வெற்றிவேல் முருகன் பேர் வச்சுக்கோ. சந்தோஷம். அதே மதுரை மாநகர் தன்னுடைய தொழிலில் இடைஞ்சலும் மன வருத்தம் இருக்குன்னு கேட்டிருந்தா யாருப்பா? என்னடா தொழில் போகுது? நகாஸ் போடுறீங்களா? நமக்கு ஒரு கேள்வி நீங்க வரலாம். தொழிலாம் ஒழுங்கா ஓடத்தான் செய்து அடுத்தவரை நாடி வச்சுக்கக்கூடிய நிலைமை கொஞ்சம் இருக்கு. ஆனாலும் நுரையீரலை போய் பார்த்தேன், கொஞ்சம் சரியில்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. மூச்சு சம்பந்தமான பிணி லைட்டா உன்னை தொற்று இருக்கு. அதுல ஒரு கவலை உன் உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? காலம் ஐயா அடுத்த ஆண்டு இப்போ இந்த தொழிலை போய் வளமாக்கி தரணும், கடனை தீர்க்கணும். ஒரு பிள்ளைய பத்திய மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. என்னப்பா செய்யணும்? குழந்தை எங்க? குழந்தை இருக்கா? எடுத்து வளர்ப்புமா பெத்து வளர்ப்புமா? வீடு உனக்கு என்னடா வித்தியாசமா இருக்கு? 2ஆம் தரமா கல்யாணம் செஞ்சியா? உனக்கு ஒரு பிள்ளை ஒழுங்கா இருக்கிறது காரணம்.
எண்ணினாலும் தவத்தோரி அம்பிய சொல். வரலாம் மக்களே, வாங்க. வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு இப்போ? அதான் அடுத்த ஒரு நாடி பார்க்கக்கூடிய தொழிலை பார்த்து வேற போயிட்டு இருக்கேன். இப்ப அவனையே தேடிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதானே? என்ன? 1 சொல்லு. 2 3 4 5 6 7 8 8 நாளைக்கு பிறகு 3 பேர் உனக்கு தொழில் கொண்டு வருவான். அதை அப்படியே தொடர்ந்து பிடிச்சுக்கா. இந்தா வெற்றி ஆயிட்டா. நல்லா இருமானி. காசு தந்தாச்சு, கடனும் தந்தாச்சு. நல்லா இருக்கு. கருதாமிக்கு